இப்ப இவங்க சல்மாவுக்கு பயந்து சென்னையை விட்டு ஓடி போயிட்டாங்க. எனக்கு எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் அனுப்புறாங்க, என்கிட்ட ஏன் கதறாங்க குமுறாங்க? திருநங்கையில இந்த சல்மா என்றவங்களும் இந்த விஜய் என்றவங்களும் இந்த சாலு என்கிற அப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை சரியான அடி அடிச்சு எங்களை இந்த சென்னையிலே இருக்காத அளவுக்கு எங்களை போட்டு சரியான அடி அடிச்சாங்க. இல்ல சில அமைப்புகளை சேர்ந்தவங்களா அதுல நாயக்கா இருக்கீங்க இல்லையா, நீங்களாம் ஏன் முடிவு எடுக்க முடியாது? ஏன் இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியாது? உங்களுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. வெளிச்சம் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய திருநங்கைகளை இவங்க எப்படி கூப்பிடுறாங்க தெரியுங்களா? அன்பாவோ ஆதரிச்சோல கிடையாது, அடிச்சு. என்ன விமலாமா வீட்டுக்கு போட்ட நீசா வேணும், இவங்க என்ன அடிச்சுட்டாம இட்டு வந்தாங்க. ஆனா இனி வரும் காலத்துல நான் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த மாதிரி திருநங்கைகளோட வாயில ரத்தத்தை ஊத்துறாங்க. சென்னையில வாழக்கூடிய ஒவ்வொரு திருநங்கைகளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? இப்ப இவங்க சல்மாவுக்கு பயந்து சென்னையை விட்டு ஓடி போயிட்டாங்க. சென்னையை தாண்டி மத்த ஏதோ ஒரு மாவட்டத்துல போய் தங்கி இருக்காங்க. அப்போ இந்த சல்மா இவ்வளோ பெரிய ஒரு கொடூரின்றத பாத்துக்கோங்க, சரிங்களா? இன்னும் வீடியோஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இல்ல மேம், இந்த வீடியோ உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது குரூப்ல வந்திருக்கு அப்படின்றீங்க. அப்போ மற்ற நாயக்குகள் முன்னாள் தலைவர்கள்லாம் இவங்களை கண்டிச்சு பேசலையா, இவங்களை கேள்வி கேட்கல? ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மற்ற நாயக்குகளோ தலைவிகளோ இந்த சல்மாவை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கலமா? என்ன ரீசன் மேம் ஏன் கேட்கல? கேட்டா அடிப்பாங்க சல்மா தலைவிகளுக்குமே. ஆமா, அடி இருக்குது. காது ஜவ்வு அறுந்துடும், கண்ணத்துல 5 விரல் அப்படியே இருக்கும் யாரா இருந்தாலுமே. ஏமா நல்லா யோசிங்க, இந்த நாயக்குங்க ஒரு முடிவு எடுத்து இருந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தா என்கிட்ட ஏமா வராங்க? எனக்கு எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் அனுப்புறாங்க? என்கிட்ட ஏன் கதறாங்க குமுறாங்க? எல்லாருக்கும் வணக்கம். திருநங்கையில இந்த சல்மா என்றவங்களும் இந்த விஜய் என்றவங்களும் இந்த சாலு என்கிற அப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை சரியான அடி அடிச்சு எங்களை இந்த சென்னையிலே இருக்காத அளவுக்கு எங்களை போட்டு சரியான அடி அடிச்சாங்க. நாங்கள் ஏதோ தப்பா தவிர அவங்க பேசுறேன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க நாங்கள் போனோம். மன்னிப்பு கேளுங்க வாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை இட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சு சரியான அடி அடிச்சாங்க. இன்னும் என்னை சார்ந்த ஒரு 2 திருநங்கைகளை போட்டு சரியான அடி அடிச்சு 20 திருநங்கைங்க அடிச்சாங்க. 20 திருநங்கைங்க அங்க கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க வீட்டுல, ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. எங்க உயிருக்கு எங்க 3-4 திருநங்கைகளுக்கு எந்த உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் இந்த சல்மா என்ற திருநங்கையும் அவங்கள சார்ந்த திருநங்கையும் எல்லாருமே சேர்ந்து எங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அவங்கதான் காரணம். சல்மா என்ற திருநங்கை, சல்மா கூட இருக்கிற திருநங்கைங்க எல்லாருமே இவங்க இட்டுன்னு போயிட்டு எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் என்ன முடிவு? இந்த இருக்கிற மக்களுங்கெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். இந்த நாயக்குங்கெல்லாம் எதுக்கு தான் இருக்கிறாங்க தெரியல. அவங்களும் கம்முன்னு இருக்கிறாங்க, எதுவுமே பேசாத. எங்களை போட்டு இவ்வளவு அடி அடிச்சு ஒரு 4 திருநங்கைங்க பாதிக்கப்பட்டு இந்த சல்மா கிட்ட படாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும். இவ்வளவு கொடுமைங்க இது பண்றான். அவன் வீட்டுல ஃபுட்டேஜ் இருக்குது. அவன் வீட்டுல மொத்தம் யாரு போறது? நாங்க 3 திருநங்கைங்க தான் போனோம். அங்க போகும்போது நிரோசா என்ற ஒரு திருநங்கை, சல்மா என்ற ஒரு திருநங்கை 2 பேர் தான் இருந்தாங்க. மீதி அப்புறம் அவங்க வீட்டு தாப்பால் போட்டுட்டு கேட்டை சாத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா போன் பண்ணி எல்லா திருநங்கையும் வர வச்சாங்க. வீட்டுல உக்காஞ்சிக்கணும், உள்ள உக்காஞ்சிக்கணும். நாங்க 2 பேர் உக்காந்துருந்தோம். சாலு என்ற அப்புவும் அஸ்வினி என்ற அப்புவும் 2 பேரும் வந்தாங்க. எங்களை போட்டு சரியான அடி அமைச்சாங்க. அப்புறம் திரும்பி திருநங்கைங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி ஒரு ஆளையா வர வச்சு அவங்க எல்லாருமே போட்டு அடிச்சாங்க. எங்களை அடிச்சு எங்க உடம்பெல்லாம் இவ்வளவு காய பண்ணிக்கிறாங்க. எங்க பாருங்க அடிப்பட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே இருக்குது எங்க கிட்ட, எல்லா ப்ரூஃப் ஆதாரமும்
எங்களை எதுக்கு தான் அடிச்சாங்க, என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. எங்களை வான்னு சொல்லி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு பேசி அனுப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவெல்லாம் பேசி அனுப்பிச்சாங்க. 1ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி பேசி அனுப்பிச்சாங்க. ஏதோ ஒரு மனசாத்திரம் அடிக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு பேசி அனுப்பிச்சிட்டு திரும்பி நாங்கள் ரெகுலரா அவங்க வீட்டுக்கு போயின்னு வந்துருந்தோம். அதே மாரி போற நேரத்துல இந்த மாரி நீங்க ஏன் பேசுவீங்க கொள்வீங்க, என்ன யார் என்ன பண்ணுது, அவன் பேச்ச கேட்டுன்னு பார்த்திபன்ற திருநாயால நாங்க மாட்டிக்கின்னு அவங்கள ஏதோ பேசணும். அதுக்கெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்டு எங்களை வர வச்சு இந்த மாரி சரியான அடி அடிச்சு எங்க 3 பேரும் நாங்க இங்க போறோம். அவங்க வீட்டு வாசலாண்ட இருக்கிற புட்டேஜ் எடுத்து நீங்க பாருங்க. இதுக்கு இருக்கிற நாயக்க திருநாயக மூத்த திருநாயக எந்த ஒரு முடிவும் எடுக்கல. எங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் சல்மா என்ற திருநங்கை, சல்மாவை சார்ந்த திருநங்கைங்க இவங்க தான் காரணம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க அண்ணன் தம்பிங்க, எங்க அக்கா தங்கச்சிங்க, எங்க அம்மாக்கு, எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே எதனா ஒரு காரணம் இந்த சல்மா என்ற திருநங்கை தான். சல்மாவை சார்ந்த திருநங்கைங்க அனைத்து பேருமே எங்களுக்கு உயிர் பயம் கொடுக்குறாங்க. நாங்க இதோட யாரு கூட நீ போனீங்கன்னா நான் உங்களை வெட்டுருவேன், இதோட நான் பள்ளம் கோட்டி வெட்டி கையை இதை பாருங்க கத்தி எடுத்து அவங்க கிட்ட பெரிய கத்தி இல்ல போல சின்ன கத்தி எடுத்து என் கையை வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டினாங்க. நாங்க எதுவும் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு 20 திருநங்கைகளை சேர்ந்து சரியான அடி அடிச்சு ஈர துணியை நினைச்சு கையில கட்டிட்டு கை ஓடினு சொல்லிட்டு அவ்வளவு அடி அடிச்சாங்க எங்களை போட்டு. அவ்வளவு அடி அடிச்சு இந்த ஈர துணியை கையில கட்டி சரியான அடி அடிச்சு எங்க கையெல்லாம் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த நாயக்கே வானான்றாங்க. நாயக்கு அன்பாமா உக்காந்துருந்தாங்க. அவங்க உடுங்கன்றாங்க. அவங்க எதுக்கவே நீங்க உள்ள போங்கன்னு அன்பு நாயக்க உள்ள அமிச்சிட்டு எங்க ஈர துணியை கட்டி எங்க கையில போட்டு சரியான அடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு இந்த சல்மா என்ற திருநங்கை ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு திடீர்னு வர சொல்றாங்க. திடீர்னு அவங்க கிட்ட கொடுக்கணுமா, ஆம்பளை பசங்களை கெஞ்சா அடிக்கிற பசங்களை வச்சு கெஞ்சா வில்லுங்க, அது பண்ணுங்க, அராஜகம் பண்ணுங்க, அவங்கள பண்ணோம்னா எங்களை வாழ விடாத ரொம்ப குறமேல்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்களை இவ்வளவு அடியா அனுப்பிச்சு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்க அண்ணனுங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. எங்க குடும்பத்தை சார்ந்த யாருக்கு எதுவும் ஆனாலும் இந்த சல்மா என்ற திருநங்கை, சல்மா என்ற உசன் என்ற திருநங்கைக்கு தான் காரணம். மீதி அவங்க சார்ந்த திருநங்கைங்க எல்லாருமே காரணம். எங்க ஊருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவங்க தான் காரணம். இந்த வீடியோல நான் தெரிவிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். எங்க உயிருக்கு எங்க குடும்பத்தை சார்ந்த எங்க அக்காவோ, எங்க தம்பியோ, எங்க அண்ணனோ, எங்க அம்மாவோ, எங்க சித்தாவோ, எங்க பெரியமாவோ யாருக்கு எதுவானாலும் இந்த சல்மாவை சேர்ந்த திருநங்கைங்கோ இவங்க தான் காரணம். எங்க உயிருக்கு எல்லாம் இவங்க தான் இது. அதனால இந்த வீடியோல நான் தெரிவிச்சு வச்சுக்கிறேன். வீட்டுல யாரும் இல்லை. எங்க வீடு நாங்க இருக்கிற வீடு. நான் தான் இருக்கிறேன். அவங்க அண்ணன் நான் என்னையும் போட்டு அடிச்சாங்க, என்னையும் காமிச்சேன். நானு எங்க அம்மா தான் பத்து இருக்காங்க. எங்க அண்ணன் இருக்கிற வேற யாரும் இல்லை வீட்டுல. அங்க எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. யாருமே எங்களுக்கான முடிவை சொல்லல. இதனால இவங்க கிட்ட நாங்க போனதுனால நாங்க அடி உத வாங்கினதுதான் மிச்சம். எங்க உயிரே போயிடும். இப்போ இதுக்கு மேல நாங்க உயிரோட இருக்கணும்னா அது மந்த்ராவா ஆகிய உங்களால மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே எங்க சைட்ல யாரும் வரமாட்டாங்க. நீங்க ஒரே ஒரு வீடியோ எங்களுக்கோசம் போடுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கூட, சரிங்களா? நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம், உங்களோட ஆதரவை கேட்டிருக்கோன்ற மட்டும் ஒரு வீடியோ போட்டீங்கனாலே எங்களை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மூளைக்கு எட்டி இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு என்கிட்ட கதறாங்கன்னும் போது நம்ம என்னமா பண்ண முடியும்? அப்ப அந்த 19 பேருமே வேஸ்ட் தானே. நாய்க்குன்றத கூட விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் இந்த ஒரு 4-5 வருஷம் அந்த பதவியில இருந்து சிலதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருப்பீங்க, சில பஞ்சாயத்துகள்லாம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு செஞ்சிருப்பீங்க. இப்ப அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு மூத்த திருநங்கைகள்னு இருக்கீங்க இல்லையா, இல்ல சில அமைப்புகளை சேர்ந்தவங்களா அதுல நாயக்கா இருக்கீங்க இல்லையா, நீங்களாம் ஏன் முடிவு எடுக்க முடியாது? ஏன் இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியாது? உங்களுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கட்டுக்கதையை உருவாக்குவாங்க. நாங்க இதுக்கு முடிவு எடுத்துட்டோம், இதுக்கு நாங்க புல் ஸ்டாப் வச்சுட்டோம், இதுக்கு நாங்க ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் மந்த்ரா இது போட்டிருக்காங்க இந்த வீடியோன்னு. எல்லாமே போய் இல்ல தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னா கூட ஓகே மேம். இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு மூடி மறைச்சிட்டா என்ன பண்றது? இல்ல அதுதான் உண்மை, சரிங்களா? இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குமா. இது இந்த சல்மா பண்ணக்கூடிய அநியாயம், அட்டூழியங்கள். இப்ப நான் பேசினது ஒரு திருநங்கைய, ஒரு 4 திருநங்கையே சல்மா பண்ணிருக்கிற கொடூர செயல்களை ஷார்ட்டா போட்டேன், ஒரு வீடியோவோட காமிச்சேன். ஏன்னா இன்னும் கொடூரமான வீடியோஸ்லாம் அமைச்சிருக்காங்க, அதை நம்ம சேனல்ஸ்ல போட முடியாது. அதனால தேவைப்பட்டால் வேற எங்கன்னா காட்டணும்னா அதை காட்டிக்கலாம், சரிங்களா? அதனால அதை நான் ஸ்டாப் பண்ணி இந்த ஒரு வீடியோவும் ஒரு சில வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் இப்போதைக்கு போடுறேன். இதற்கு பிறகு இன்னைய தினம் வரைக்குமே சல்மா
அந்த ஓட்டேரி, புருஷவாக்கம், எக்மோரு, பெரியமேடு, சவுகார்பேட்டு, வடசென்னை பகுதியில் இந்த சவுகார்பேட்டு நான் சொல்றேன், இந்த ஒரு பர்டிகுலரான இடங்கள்ல சல்மா மட்டும்தான் கடை வசூல் பண்ணணும். சல்மாவை சார்ந்தா அவளோட பொண்ணு பேத்திங்க மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் போக கூடாதுன்னா இது எந்த வகையில கரெக்ட்னு? நீ மட்டும்தான் திருநங்கை, மத்தவங்க எல்லாம் என்ன ஆம்பளையா சொல்லுங்க? அந்த சவுகார்பேட் சைடுல இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் போனா சேடுங்கெல்லாம் அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் நல்லாவே அமௌண்ட் தருவாங்க. சாதாரண நாள்ல 50 ரூபாய் தராங்கன்னா நாள்ல 500 1000 சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் யாருமே அந்த சைடே போக கூடாது, அடிச்சு போவா சல்மா. அப்படி என்ன எதுனா சட்டம் இருக்கா? இந்த ஏரியால நீ தான் போய் கேட்கணும், நீ தான் கலெக்ட் பண்ணணும்னு. அப்ப நீயே சம்பாதிச்சுக்கிட்டு போனீங்கன்னா மத்த திருநங்கைகளோட வாழ்வாதாரம் புரியுதுங்களா? சோ இது எல்லாமே வந்து இந்த நான் சொன்ன இந்த பகுதிகள் எல்லாம் வேற எந்த திருநங்கைகளும் போயிட்டு யாசகம் கேட்க முடியாது. அப்போ சல்மா பண்ற அநியாய அக்குறும் எல்லாம் அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியும், இவ இவ்வளவுலாம் பண்றா, நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ சல்மாவை எதிர்த்து கேள்வி கேட்டு இல்ல சல்மா ஒரு அரைனா திருப்பி சல்மாவை 4 அரை பள்ளீர்னு விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் பொழப்பு போச்சு. அதோட இந்த நிலைமை தான் அவங்களுக்கும். கையை இப்படி காட்டணும், காதை இப்படி திருப்பணும், கையை எடுத்து கும்பிடணும், இது எல்லாமே தான். இந்த அசிங்கெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், வாழ்வோ சாவோ ஏதோ ஓட்டிக்கலான்னு வாழ்றாங்க. இப்ப பேசுறது சல்மாவுடையது. சல்மாவுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை. சல்மா பண்ணக்கூடிய அராஜகத்துக்கும் அட்டுரியத்துக்குமே ஒரு முடிவு இல்லாம ஒரு தீர்வு இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னமும் இந்த 18 பேர் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்காங்க. மூத்தவங்க சொல்றேன் நான். அடுத்து கண்டினியூஸா இன்னொரு பிரச்சனை, அதாவது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வெளிச்சம் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகள்லாம் திருப்பி நாயக் சிஸ்டம்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? வெளிச்சம் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய திருநங்கைகளை இவங்க எப்படி இவங்க வந்து கூப்பிடுறாங்க தெரியுங்களா? அன்பாவோ ஆதரிச்சோ எல்லாம் கிடையாது, அடிச்சு. அதாவது அவங்க வந்து வெளியே எங்கன்னா பார்த்துட்டா அவங்கள அடிச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து இவங்க கொடுமை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அடிச்சுதான் இட்டுன்னு போறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இன்னைய தினம் இந்த நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கும் தீர்வு இல்லாம போயிட்டு இருக்கு. அவங்க வெளிச்சத்துல இருந்து வந்தவங்களே இவங்க எப்படி அடிச்சு கூட்டிட்டு போறாங்கன்றத ஒரு ரெக்கார்டு பாருங்க. இதே விமலாமா பிடிக்கலன்னு சொல்லித்தான் நான் வந்து அவ்வளவு நகை பணம் எல்லாமே அழிச்சுட்டாமா நான் போயிட்டு அவங்க மந்த்ராமா இருக்காங்களே மந்த்ராமா பேர்ல போயிட்டேன். மந்த்ராமா பேர்ல போனது கூட என்னை வந்து விமலாமா வீட்டுக்கு போட்ட நீசா வேணும் இவங்க வந்து என்னை அடிச்சுட்டாம இட்டு வந்தாங்க. சொல்லுங்கம்மா, அப்பப்ப நாங்க அடி வாங்கணுமா? அப்பப்ப எங்க கறி வேலை போகலையான்னு கேக்குறாங்கம்மா. எங்க கறி வேலை போகுதா வேலை போகலையான்னு என் சமத்துல சொல்லுங்கம்மா, பெரியவங்க சொல்லுங்க. இல்ல ஏதாவது போட்ட சாண சொல்றீங்களா தெத்துரும். கேட்டீங்களாமா? அது என்ன மேம் கறி வெலை போகலன்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன மேம்? நான் வியாபாரத்துக்கு ஒதுவல, பாலியல் தொழிலுக்கு. சரிங்களா? இப்படி எல்லாம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் கூட வந்து இவங்களாம் நியாயம் நீதி தர்மம் பேசுறவங்களாச்சு, இவங்களாம் நல்லவங்க வல்லவங்களாச்சம்மா. இவங்களுக்காக ஒரு கும்பல் கொடி பிடிச்சி தூக்குறாங்களே. இப்ப இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கலாமே. உன்னை வேணான்னு ஒருத்தவங்க வந்து ஒரு அமைப்பை சார்ந்தோ இல்ல வேற ஒரு பரிவாரிலேயே போயிட்டா அவங்கள அடிச்சு ஒதிச்சு தூக்கிட்டு போவீங்களா? சொல்லுங்க. இதுதான் இந்த முன்னாள் நாயக்குங்களோட ஜட்ஜ்மெண்டா? இதுதான் தீர்ப்பா இவங்களுடையது? இது அனைத்தையுமே பார்த்துட்டு காவல்துறையுமே கவனம் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? பொதுமக்கள் ஆனவங்களும் மற்ற மாவட்டத்துல சேர்ந்த திருநங்கைகளும் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இத்தனைக்கே இப்ப பேசியிருக்கிற திருநங்கை வந்து மதுரையை சேர்ந்த திருநங்கை. அந்த திருநங்கையை வந்து இவ்வளோ ஒரு அடி அடிச்சு தூக்கின்னு போயிருக்கிறாங்க. அப்ப ஏன் வந்து சேர மாட்டாங்க? ஆனா இனி வரும் காலத்துல வந்து நான் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தவங்களை வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி பண்ணது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் உடனடியாக நான் வந்து நடவடிக்கை எடுத்திருப்பேன். எனக்கு தெரியாது. இப்பதான் இந்த பிரச்சனையில இவங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு வந்தது. இப்ப நான் காட்டியிருக்கேன். நம்ம அமைப்பை சேர்ந்த ஒரு இளம் திருநங்கையை இவங்க இப்படிதான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சல்மா கேங்கை சேர்ந்தவங்க. அப்ப நான் உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த திருநங்கையை திருப்பி நான் மீட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்.
அதோடு நம்ம வெளிச்சம் அறக்கட்டளையை சார்ந்த எந்த ஒரு திருநங்கை கிட்டயுமே இவங்க போவாத அளவுக்கு நான் ஒரு உயர் அதிகாரி கிட்ட பேசி எங்க அமைப்பை சேர்ந்த திருநங்கைகள் மேல இவங்க விரல் பட்டால் கூட இவங்க கைக்கு இரும்பு சங்கிலியே மாட்டணும்ன்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்ட கொண்டு நாங்க அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? யாருன்னா தொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கன்ற மாதிரி நான் ஒரு இதுல வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஒரு இது வருது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களாம் நல்லவங்களா சொல்லுங்க? ஒரு திருநங்கை வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன், விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அடிச்சு துன்புறுத்தி தூக்கிட்டு போவீங்க? இதுதான் இந்த முன்னாள் நாயக்கு சிஸ்டம் பண்ண இந்த 4.5 வருஷத்தோட சாதனை எதுன்னு கேட்டா இதுதான். இளம் திருநங்கைகளை அடிக்கிறது, கைய காலை உடைக்கிறது, அவங்கள மிரட்டி இவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, இவங்க பண்ணக்கூடிய சமூக குற்ற செயல்களையும் சட்டத்துக்கு புறனான குற்ற செயல்களையும் இது எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் வேணும். ஒரு கூட்டத்தை காட்டி 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 தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்டப்ல இருந்து இவங்க கிட்ட மாட்டின திருநங்கைகள்லாம் மிஸ் பண்ற கூடாது. அது நீ அன்பா பேசி அன்பா அவங்கள வச்சிருந்தாலே இருக்க போறாங்க. ஆனா இவங்க அன்பா பேசிட்டு வேலைக்கு ஆகாது, அடி உததான் வேலைக்கு ஆகும்னு இந்த மாதிரி அகிம்சையை கையில எடுத்து இந்த மாதிரி திருநங்கைகளோட வாயில ரத்தத்தை ஊத்துறாங்க. சென்னையில வாழக்கூடிய ஒவ்வொரு திருநங்கைகளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ள இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மந்த்ரா வெளியே வந்த இந்த 1.5-2 வருஷமா தான் நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை உருவான இந்த 1.5-2 வருஷமா தான் சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகள் இன்னைக்கு சுதந்திரமா ஃப்ரீடமா ஜாலியா எதிர்த்து கேள்வி கேட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு சில திருநங்கைகளுக்கு இந்த மாதிரியான செயல்கள் நடக்குது. இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு மேம், தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழல்ல வெளிச்சம் அறக்கட்டளையோட ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே நிறைய பேர் கால் பண்ணி கேட்கக்கூடியதெல்லாம் பாக்குறோம். நம்ம உங்களுடைய ஆதரவை எங்க கட்சிக்கு தெரிவிங்க, திருநங்கை சமூகத்தோட வாக்குகள் உங்ககிட்ட இருக்கு, அது எங்க கட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படிலாம் நிறைய கால்ஸ் வரத பாக்குறோம். அப்போ உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் மேம்? என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுப்பீங்க? அதாவது மேம், எனக்கு இப்ப வரைக்கும் வந்து எந்த ஒரு கட்சியிலையும் சேரணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்ற இதுவெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்டும் இல்லை, எனக்கு டைமும் இல்லை. நம்ம அறக்கட்டளையை ரன் பண்ணணும், நம்மளை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு மாற்றுப்பாதையை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு இப்ப கூட பார்த்துருந்து இருப்பீங்க. நம்ம சேனல்ல கூட பேசியிருப்பேன். சிலர்லாம் உதவின்னு வராங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை பண்ணுங்கன்னு கூட கேட்டிருப்பேன். இது வரைக்கும் நான் எந்த சேனல்லையுமே கேட்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு கேட்டிருக்கேன்னா என்னை நம்பி நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஏதாச்சும் நான் அவங்களுக்கெல்லாம் பண்ணணும், பண்ணால்தான் அவங்க வந்து நான் யாசகம் தான் கேட்பேன், நான் பாலியல் தொழில் தான் பண்ணுவேன்னு வரல. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி காமிச்சு ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையோ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு துளுத்துன்னு போயிடுவேன்னு வந்து கேட்கும்போது நியாயமா இருக்கு. பட் நம்மளால அது கூட இப்ப செய்ய முடியாத ஒரு இதுல இருக்கோமே அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு உதவி கூட நான் கேட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம சென்னையில இந்த சல்மா போல நிறைய பேர் இருக்காங்க, அராஜகம் பண்ணி திருநங்கைகளை வாழ விடாம, மூத்த திருநங்கைகள்லயும் சரி, முன்னாள் இந்த நாயக்குகள்லயும் சரி, இளம் திருநங்கைகள்லயும் சரி, ரவுடி சேத்தை கையில வச்சுட்டு ரவுடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு அடில் தடியில இறங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது அனைத்துக்குமே எந்த கட்சி முற்றுப்புள்ளி வைக்குமோ அந்த கட்சிக்கு இந்த மந்த்ராவின் ஆதரவும் இந்த வெளிச்சம் அறக்கட்டளையோட ஆதரவுமே கண்டிப்பா இருக்கும்ன்றத நான் வந்து பகிரங்கமாவே சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு எந்த கட்சி போடுதோ, திருநங்கை செய்யக்கூடிய அராஜகம் அது தவறு. எப்படி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு தவறு செய்தால் சட்டம் அவங்க மேல பாயுதோ, அது போல திருநங்கைகள் தவறு செய்தால் சட்டம் பாயும். சரிங்களா? எந்த கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நியாயம் தர்மத்தோட வாழக்கூடிய திருநங்கைகள், வெளிச்சம் அறக்கட்டளையை சார்ந்த திருநங்கைகள் இந்த மந்த்ராவோடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். கொடுப்பாங்களா? அதுதான் கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். திருநர் சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் தேவையான பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.